அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கும் குரூப் 2ஏக்கும் மெயின்ஸ்க்கான ரிவைஸ்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 2 2A இது ரெண்டுத்துக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் சேம் தான். மெயின் எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது குறிப்பாக குரூப் 2ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து எக்ஸாம் நடக்கும் மெயின்ஸு. குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் டைப்பில் இருக்கும். ஸோ இதுக்கான சிலபஸில் என்ன சேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்க ஃபஸ்ட் யூனிட்டில் நவீன தமிழ்நாட்டின் வரலாறு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது 2வது யூனிட்டில் இருக்குது திருக்குறள் பகுதி. அப்போ ஃபஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் மெர்ஜ் பண்ணி 2ஏக்கு வந்து ஒரே யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்வதேச லெவல் இந்திய லெவல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 2ஏல பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு லெவல் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது யூனிட் பாருங்கள், தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் போடுறாங்க பாலிட்டி. ஆக்சுவலாக வந்து பாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2ல் அரசியலமைப்பு அரசியல் மற்றும் ஆளுகை அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டு சிறப்பு பார்வையினா அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 சிலபஸ் குரூப் 2A சிலபஸில் கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி கம்மி பண்ணி கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ மெயினாக சொல்லணும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா குரூப் 2 போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு ஈக்குவலாக சர்வதேச லெவலில் தேசிய லெவலில் இந்திய லெவலுன்ற மாதிரியும், குரூப் 2A வந்து குரூப் 4 தரத்தில் தமிழ்நாட்டு லெவலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியும் பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியுமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் சிலபஸை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ 2Aவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குரூப் 4 படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இருக்காது. பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி படிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் கேள்விகள் போடுறாங்க, நலத்திட்டங்கள் போட்டிருக்காங்க. இங்கே மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசு நலத்திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வித்தியாசமே. இங்கே ஸ்கீம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து குரூப் 2க்கு படிக்கணும். இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும் படித்தா போதுன்ற மாதிரி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸில் அந்த வார்த்தைகள் வந்து அங்கங்கே நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ரைட்டா, சிலபஸை ரெடியூஸ் பண்ண மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து வளர்ச்சியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இங்கே ரோபோட்டிக் இருக்குது, அங்கே அணுக்கரு இயல்புன்னு இருக்குது. அணுக்கரு இயல்பு இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இப்போ குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்புட்டு அவுட்புட்டு ரேமு ரோமு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா +1 +2 நம்ம தமிழ்நாடு அரசு நமக்கு கம்ப்யூட்டர் சிலபஸ் இருக்குல்லையா, கம்ப்யூட்டர் புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த குரூப் 2Aக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸில் படிக்கிற மாதிரி சர்வதேச லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நவீன டெக்னாலஜி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2க்கு படிக்கிறவங்க கொஞ்சம் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட்ரு சோர்ஸ் படிக்கணும். 2Aக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் குரூப் 4 படிக்கிறத கொஞ்சம் சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் மெயின்ஸை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் குரூப் 2A பொறுத்த வரைக்கும். ரைட்டா, தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இந்திய பொருளாதாரம்னு வார்த்தை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் கொடுத்துருக்காங்க. இங்கே 2ல் வந்து எல்லா இடத்துலையுமே இந்திய லெவல் சர்வதேச லெவல்னு இருக்குது. இங்கே குரூப் 2Aக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தமிழ்நாட்டு பொருளாதாரம், அந்த இடத்துல இந்தியா அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. இந்த சிலபஸை நீங்கள் ஜியாகிரபி சிலபஸை வந்து நீங்கள் 2Aல செக் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்குல்ல, நம்ம குரூப் 4லாம் அப்படி தான் படிப்போம். 10ஆம் வகுப்பில் இருக்கிற அந்த லெசன் எல்லாமே உங்களுக்கு வந்து சிலபஸ் கவர் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சரணாலயங்கள் பற்றி கேட்டிருக்காங்க, அது கூட நம்ம 6th 7th ஜியாகிரபியில் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ பள்ளிப்பாட புத்தகம் பேஸ் பண்ணி தான் இங்கே 2Aக்கு வந்து போட்டிருக்காங்க. இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ரைட்டா, தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல்னு இருக்கா, இங்கே பாருங்கள் வெப்பநிலை மழைப்பொழிவு அப்படியே உங்கள் ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன் இருக்கோ, நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஜியாகிரபிக்கு என்னென்ன லெசன் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெசனில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்லைன் எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும் இந்த 2A சிலபஸில். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா, இங்கே பாருங்கள், உலகளாவிய மற்றும் தேசிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் போட்டிருக்காங்க. ஸோ குரூப் 2 போஸ்ட்டுக்கு இதே நீங்கள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல 2Aக்கு வந்தீங்கன்னா அதை நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் கேட்டுருப்பாங்க. ரைட்டா, ஸோ வித்தியாசம் அதுதான். இங்கே பாருங்கள், இங்கே படிக்கிறவங்க எல்லாருமே வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற என்விரான்மெண்ட்டு பற்றி நம்ம படிக்கிறோம். இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. ஓரளவுக்கு நம்ம ஸ்கூல் புக்கு மோஸ்ட்லி தமிழ்நாடு லெவலில் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டின்
ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுகள் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு வந்து பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. ஸோ அடுத்தது உங்களுக்கு தெரியும் ரீசனிங் பகுதி. ஸோ ரீசனிங் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி படிக்கிறீங்க, இங்கே ரீசனிங் பகுதி படிக்கிறீங்க. இது கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. பட் நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கும் ரீசனிங் பகுதி இருக்குது, போலீஸ் எக்ஸாமுக்கு இருக்குது, நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க எல்லாத்துக்குமே இருக்குது. அது ரொம்ப ஈஸியான பகுதி தான். நீங்கள் இப்போ ஓரளவுக்கு எஃபோர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க்கு 40-40 கூட எடுத்துடலாம். ரைட்டா? ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸை விட இது வந்து மேக்ஸ்ன்னு சொல்ல முடியும், முழுமையான மேக்ஸ் கிடையாது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விலாம் பார்த்தோன்னே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் பயப்பட வேண்டியது. ஸோ லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இவங்க எப்படி நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்குது. 200 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 100 கொஸ்டின் வந்து இந்த ஜிகேல வந்துடும் 2Aவை பொறுத்த வரைக்கும். மீதி 100 கொஸ்டினில் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரீசனிங் பகுதிக்கு 40, லாங்குவேஜ் பேப்பருக்கு வந்து 60 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் பேப்பர் வந்து தமிழ் மீடியத்துக்காரங்க தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்காரங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் யாரும் பாதிக்க மாட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இருக்காது. ஸோ அது வந்து எல்லாத்தையுமே காமன் தான். ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுமே நமக்கு தமிழும் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. மெயின் எக்ஸாம்லேயும் தமிழும் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஸோ யார் என்ன மீடியமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் குரூப் 1 மோஸ்ட்லி குரூப் 1 ஆஸ்பிரண்ட் எல்லாமே குரூப் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட காமன் சிலபஸாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப் 4 படிக்கிறவங்க கண்டிப்பாக குரூப் 2 படிப்பீங்க. அது குறிப்பாக நான் என்ட்ரி போஸ்ட்டு படிப்பீங்க. ஸோ உங்களுக்கான சிலபஸ் உங்கள் லெவலில் வந்து தமிழ்நாட்டு லெவல்லையும் பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரும் வந்து பயப்பட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது டிஸ்கிரிப்ட் டைப்பு கிடையாது. எது இந்த 2Aக்கு வந்து டிஸ்கிரிப்ட் டைப் வந்து கிடையாது. உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ட் டைப்பு. மெயின் பேப்பரு உங்களுக்கு அப்ஜெக்ட் டைப்பு. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக கொஷினை பார்த்துட்டு நம்மளால் ஆப்ஷனை வந்து எக்ஸாக்டாக நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஓரளவுக்கு படித்தாலே நம்மளால் கெஸ் பண்ணியாவது அடிச்சிடலாம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு. ஸோ ஜூன் மாதம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால் குரூப் 4 முடித்த கையோடு அப்படியே நீங்கள் குரூப் 2 2Aக்குமே வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த சிலபஸ் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.